என்னுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ தூரம் ராமலிங்க அடிகளார் வரலாறு வழியில் இருக்கிறவங்களுக்கு முழுமையான அறிவு பெற்றவங்களான்னு அர்த்தம். வரலாறு வழியில் ஒருத்தர் போகிறாருன்னா அவர் உடல் சம்பந்தமாக தெரியும், உடல் சம்பந்தம்னா மருத்துவம் தெரியும், அண்டங்கள் பற்றியும் தெரியும். ஆனால் என்னுடைய இது நாள் வரைக்கும் நான் வந்த பயணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமலிங்க அடிகளாருடைய அந்த 19ஆம் நூற்றாண்டுடைய அந்த சுத்த சன்மார்க்கம்னு சொல்கிறோம் பாருங்க, அது வெளிப்படாமல் இருந்தது. கிட்டத்தட்ட 27 வழக்குகள் என்னுடைய சொந்த செலவில் போட்டு அந்த நெறியை காப்பாற்றணுங்கிற ஒரு பணின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் தான் என்னுடைய முழு கான்சன்ட்ரேஷன் போகும்பொழுது எனக்கு உடல் பாதிப்புகள் வந்தது. அப்போ என்னுடைய மனைவி தான் என்னை பார்த்துக்கிடுவா. இப்படியே உட்காந்தீங்கன்னா இப்படியே உட்காந்து டைப் அடிச்சுட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ அந்த சம்மந்தப்பட்ட எதுக்காக சொன்னால் இது என்னுடைய கடமையாக போய்கிட்டு இருந்தது. நான் உங்கள்கிட்ட கேட்டதுக்கு காரணமே, கடமை இறைவன் நம்மளை இறங்கி உதவி பண்ணிட மாட்டார். நம்ம சொன்ன பாருங்க, அந்த அன்பும் வேணும், அறிவும் வேணும்னு. அந்த செயல்பாட்டில் பார்க்கும் பொழுது ராமலிங்கருடைய மருத்துவத்தினுடைய பணி மிக சிறப்பு. அது நீங்கள் தான் வெளியே கொண்டு வர்றோம். எப்படியாவது நீங்கள் அது அற்புதமான அந்த பணி 485 மூலிகையே அதனுடைய ஆராய்ச்சிகளுடைய பணியெல்லாம் உங்கள் சைடில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறேனே. எந்த ஒரு கோயில்களுக்கும் இல்லாத ஒரு விஷயம் எங்களுடைய வடலூர் தெய்வ நிலையத்துக்கு அரசாங்கமும் அனுமதி கொடுத்துட்டாங்க, நீதிமன்றமும் அனுமதி கொடுத்துட்டாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய வள்ளலாருடைய மூலிகை ஆராய்ச்சியுடைய மையத்துக்கும் சித்த மருத்துவமனை வருது, முதியோர் இல்லத்துக்கும் சிறப்பாக கட்டுறாங்க இன்னைக்கு வடலூரில். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிக் கேர், his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.